ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஆட்டம் போடு நம்ம கேட்க எவரும் இல்ல. போடு ஆட்டம் போடு நம்ம கேட்க எவரும் இல்ல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை vlogs பிரவீன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ என் லைஃப்பில் நான் ஒரு முக்கியமான சம்பவத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை ஆள்றவங்க, ஸோ இந்த நாட்டை யாரெல்லாம் ஆள்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ், இயர்லி 2K கிட்ஸ், 2K கிட்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே இந்த நாட்டை ஆளணும். ஸோ ஆனால் இந்த நாட்டை ஒரே ஒரு மொத்தம் தான் ஆள்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ். ஸோ இவங்க தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. இதை ஏன்டா இவங்க மட்டும் ஆள்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க லைஃப்பில் ஸோ எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேஜில் கிடச்சிரும் எல்லாமே. பட் ஆனால் அந்த 90s கிட்ஸும் இயர்லி 2Kவும் பார்ட் ஆஃப் லைஃப்பில் கூட கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு தேவையானது இவங்க மட்டும்தான் சம்பாரிச்சு வாங்கிக்கணும். பட் ஆனால் இந்த 2K கிட்ஸுக்கு இவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்களோட பசங்க வைக்காமல் இருக்கிறது, அனுபவிச்சது. ஸோ என் பிள்ளையும் நல்லா இது பண்ணுறதுக்காக இவங்களுக்கு 2K கிட்ஸுக்கு 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் இயர்லி 2K கிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு போராப்படி சொல்லிடா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் ட்ரூலி என்னென்னா இதெல்லாம் கூட விட்டுடலாம். கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த 90s கிட்ஸும் 2K கிட்ஸ்க்குமே கிடைக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதுதான் நான் இங்கே கொட்ட வந்திருக்கேன். ஸோ ஏன்டா உனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காத அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலாம். இப்போ 90s கிட்ஸ் ஒரு பைக் RX பைக்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் 25% பீப்புள் மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும். 25 பீப்புள்ஸ் வாங்கவே முடியாது. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் மனி. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ இயர்லி 2K பார்த்தீங்கன்னா R15, பல்சர், எக்ஸெட்டு. ஸோ இதெல்லாம் கனவு பைக் இயர்லி 2K கிட்ஸ். இதில் ஒரு 25 பீப்புள், 30 பீப்புள்ஸ் 30% பீப்புள்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அது மீதி 70 பீப்புள்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஏன்னா 3 lakhs 2 lakhs கிட்ட வரும். ஸோ வீட்டில் கேட்டால் செருப்படி தான், குத்தி கொண்டு அது மாதிரி தான் வீட்டிலலாம் நடக்கும். இயர்லி 2K பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஃபாதர் இயர்லி 2K கிட்ஸ் ஆசைப்படுவாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா ஐ வாண்ட் எம்டிப்பா, ஐ வாண்ட் எம்டி பைக், ஐ வாண்ட் டு கோ டு சில் மை பிளேஸ் அப்படின்வாங்க. அப்பா ஆரம்பிச்சு அவன் காலில் ஊந்து கையில் ஊந்து சாப்பிடாம அவன் கேட்டு அப்பா வாங்கி கொடுத்துருவாரு, இல்லை அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க அவனுக்கு. ஸோ எப்படிலாம் கிடைக்குது பாருங்கள். எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க 2K கிட்ஸ். பட் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே கிடைக்காது. நீ சம்பாதிச்சு நீ வாங்கிக்கோ. இப்போ அவன் டியூ கட்டுறான், அவன் EMI கட்டிப்பான். பட் ஆனால் வாங்கி கொடுக்குறாங்க முன் அமௌண்ட் போட்டு. அதுவே எங்களுக்கு கிடைக்காது முதல்ல. தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இயர்லி 2K. பைக்கும் போச்சா, கேர்ள் ஃப்ரெண்டும் சரி, எல்லாமே. இப்போ நாங்களாம் போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணு இப்போ 90s ஓகே, 90s இயர்லி 2K ஓகே. ஏன்டா இயர்லி 2K சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி 2K 90s கூட தான் எப்போவுமே வளரும். ஏன்னா 90s அண்ணன் 2K தம்பியாக இருப்பாங்க எப்போவுமே. அதனால் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம்பிக்கு இயர்லி 2Kக்கு அவங்க 2 பேரும் ஜாலியாக நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவனுங்களும் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். நாங்கள் பாட்டுன்னு தனியாக 2K அப்படின்லாம் சுற்ற மாட்டோம். 90s 2Kவும் ஜாலியாக எப்போவுமே இயர்லி 2Kவும் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முன்னாடி அவனுங்கனால அவனுக்கு இப்போ தான் போகணும் அப்படின்னு செட் ஆஃப் இருக்கும்போது அதே மாதிரி தான் இயர்லி 2Kவும் போயிட்டுருக்கும். அவனுங்க பார்க்குற கார்ட்டூன் சேனல், அவனுங்க பார்க்குற எல்லாமே எங்களுக்கும் பிடிக்கும். நாங்களும் பார்ப்போம். ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜ் எங்களுக்கும் இதே தான்டா, இதே கேரக்டர், இதே லைஃபு, இதே தான் போயிட்டுருக்கு. ஏன்டா இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா
எங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதே லைஃப் தான் போகுது. எங்களுக்கு முன்னாடி பிறக்கிறவன் வேற லெவலில் போயிட்டு இருக்கான். என்ன ஒன்றுமே புரியல. அப்போதான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசிக்க தோணுது, ஓ நம்ம வந்து இந்த மாதிரி பசங்க கூட, ஏன்னா எங்கள் அண்ணன் எல்லாம் 90s நாங்கள் பாட்டுன்னு ஜாலியாக கூத்தச்சிக்கின்னு ஐ மீன் கிரிக்கெட் ஆடிக்கின்னு எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தோம். படம் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக போச்சு. எங்களோட 90s ஓகேவா அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதில் வர ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இவங்க வேறு லெவலில் கொண்டாடுறாங்க. 2K வந்து வேறு லெவலில் போகுது. ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கு நினச்சதை பண்ணி அவனுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் நினச்சதும் பண்ண முடியாமல் சொல்கிறதையே கேட்காம நாங்கள் பாட்டு ஒரு இஷ்டத்துக்கு அன்னைக்கு வாழ்ந்ததால இப்போ வந்து ஒரு மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. ஏன் இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது வந்து போராப்பனை அப்படிலாம் இல்லாமல் அந்த காலத்தை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு விளாடுவோம். தேவகி அவர் சொல்கிற மாதிரி 5 மணிக்கு 6 மணிக்கு மேட்ச்னா 5 மணிக்கு பிச் ரெடி பண்ணுறவங்க நாங்கள் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கார்டை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எங்களுக்காக நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுறதுக்காக ஒரு கார்டு, அந்த கார்டை க்ளீன் பண்ணி நாங்கள் விளாட ஆரம்பித்து காலையில் 8 மணிக்கு போய் விளாடுவோம். அதில் ஒரு சண்டை நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரிஸ். ஸோ ஈவினிங் மாட்டி எல்லாம் சேர்ந்து மாட்டி ஒரு மேட்ச் ஆகணும். இப்படி சொல்லுது, அது ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நினச்சாலே வந்துட்டு போயிடுச்சடா அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் இருந்துச்சு. ஆனால் இப்போ டர்ஃப்னு ஒன்றா இயர்லி 2K கிட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டர்ஃப்ன்றது ஒன்று இருக்குது. பட் என்ன தான் நீ டர்ஃபில் விளாட்னாலுமே உன்னை சுற்றி ஒரு 100 பேர் கிரவுண்டில் ஒரு 10 பேர் மேட்ச் மட்டும் 20 பேர் மேட்ச் மட்டும் போகும். சூப்பராக நீ விளையாடுவ அந்த இடத்துல. அது அச்சிக்கவே முடியாது. வேறு லெவலில் இருக்கும் அது. ஓகே, நீ மிஸ் பண்ணதெல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நம்ம வந்து மீம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் போலாமா, லெட்ஸ் கோ. முதல்ல பார்க்க போகிறது, இந்த ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பழைய ஹீரோ. உங்களுக்கு தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட இவர் ஒரு 4 படம் நடிச்சிருப்பாரு. 4 படம் சரியாக எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் அதில் ஒரு படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படம், மீதி 3 படம் வந்து லவ் படம். இப்போ அவரோட நிலைமையை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக போயிருக்காரு. இந்த படத்தில் த்ரிஷா மேம் கூட ஒரு படம், ஸ்னேகா மேம் கூட ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயினி யாருன்னு சரி, இன்னொரு ஸ்னேகா மேம் தான். ஸோ த்ரிஷா மேம் கூட நடிக்கும் போது உனக்கு 18 எனக்கு 20ன்ற ஒரு படம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் மட்டும் ஞாபகம் இருக்காது. அது ஏன்னா ட்ரெயின் சீனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒயிட் ரோஸ்க்காக அவர் வந்து ரெட் ரோஸ் வாங்கிட்டு வருவார். இல்லை எனக்கு ஒயிட் ரோஸ்லாம் பிடிக்கும் த்ரிஷா மேம் சொல்லுவாங்க. தலைவன் ஓடி போவாப்புல வைன் வருது ஒயிட் ரோஸை. ஆனால் மிஸ் பண்ணுறப்ப ஸ்டேஷன்லேயே கீழே வந்து சரியான சீன் அது. ஆனால் வந்து இந்த மனுஷன் நிலைமையை பாருங்க. ஸ்டிக்கர் இதெல்லாம் வெட்டேஜ் இப்போலாம் விற்கிதுங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்துட்டு போய் கலெக்ட் பண்ணி அதை ஆக்டிவிட்டீஸை ஒரு சார்ட்டில் ஒட்டி அதை எடுத்து போய் கொடுத்து அவங்க ஒரு 10 மார்க்குக்கு 8, 7 போடுறது இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வரப்போகிறது ரொம்ப டேஞ்சரு. ஆனால் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. அது என்னமோ உண்மைதாங்க. சும்மா போய் நிற்கிறது, அந்த பொண்ணு நல்லாவே சைட் அடிக்குது. ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கானே லவ் பண்ணு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்க தான்டா. எங்களை மாதிரி ஆளுங்களை
இதை போட்டிருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே ஓகே, இவன் தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் வீடியோ கிடையாது, லாஸ்ட் ஒரு மீம்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி சுதாகரை பற்றி வந்து ஒரு மீம் இருக்குது. நான் பார்த்தோன்னே அதை செதஸ்டேன். நீங்களும் பாருங்களேன், இந்த எடிட்டை பண்ணவன் எவன்டாவது பாருங்க, அது யாரும் தான் பல்லுனக்கா. ஆனால் பாவீங்களா, பின்னாடி வந்துட்டு ஸ்டார் அண்ணன், அதுக்கு பின்னாடி வந்து கோபி அண்ணன். நம்மலாம் யோசிக்கிறானுங்க பார்த்தீங்களா. ஆனால் பல்லுனக்கா பின்னாடி அவங்க 2 பேரும் போவாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா.